இசகாஞ்சி பேசுகின்றேன். மனம் விட்டு பேசுகிறேன். தேடலற்ற தேடல் தொடர் பாகம் 8. தலைப்பு: எளிய யுக்தியை வைராக்கியத்துடன் தொடர்ந்தால் முக்தி சித்திக்குமே. என்னகமே, எனக்கு ஒரு கேள்வி. என்ன கவனி என்று சொல்கின்றீர்கள், மூச்சை கவனி என்று சொல்கின்றீர்கள், சிறு சிறு செயல்களை கவனி என்று சொல்கின்றீர்கள். இந்த சின்ன செயல்களா என்னை ஞானவனாக உயர்த்தப் போகின்றது? இந்த அரிய சின்ன செயல்களா என் மைய வீட்டின் முகவரியை அறிமுகப்படுத்தப் போகிறது? உனது சந்தேகம் உன் ஆணவ மனதிலிருந்து வருகிறது. ஏனென்றால் ஆணவ மனம் எப்பொழுதுமே எதிரே இருக்கும் உண்மையை கண்டுகொள்ளாது. ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்கின்றேன். இயேசு பிரான் யூத மதத்திற்கு ஒரு மறுமலர்ச்சியான கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் அங்கே தோன்றினார். ஆனால் யூதர்கள் நம் இனத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தனர். ஆனால் இயேசு தீர்க்கதரிசியாக வந்தார். பல புதிய யுக்திகளை வழங்கினார். மன்னித்து விடு என்றார், அயலானை நேசி என்றார், இளைப்பாறு என்றார். இந்த போன்று பல எளிய யுக்திகளை வாரி வழங்கினார். பாவ மன்னிப்பு என்ற முறையை ஏற்படுத்தினார். ஆனால் இயேசு வழியாக அந்த உயர்ந்த ஞான யுக்திகளை, அந்த எளிய யுக்திகளை அன்றைய யூதர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஏன்? பொதுவாகவே யூதர்கள் ஆணவத்தின் உச்சத்தில் வாழ்பவர்கள். அவர்கள் தீர்க்கதரிசியை எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒரு தச்சனின் மகனாக எதிர்பார்க்கவில்லை. ஒரு ஜோசப் மைந்தனின் மகனாக எதிர்பார்க்கவில்லை. எப்பொழுதுமே உயர்ந்த உன்னதமான அந்த பரமாத்ம தன்மை எளிய மனிதரிடம் மட்டும்தான் வெளிப்படும். இதை புரிந்து கொள்ளாத யூதர்கள் அவர்களுடைய இயேசுவின் புதிய ஞான யுக்தியை கண்டுகொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைய முயற்சித்தனர். அதுபோல் உனக்கு நான் எளிய ஞான யுக்தியை கவனி என்று சொன்னேன். நீ அதை தொடர்ந்து வைராக்கியமாக நடைமுறைப்படுத்தாமல் என்னிடம் சந்தேகப்பட்டு இந்த எளிய யுக்தியை செய்தால் எனக்கு ஞானம் பிறக்குமா என்று கேள்வி கேட்கின்றாய். ஒரு ஜென் கதை சொல்லட்டுமா? ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஒரு ஜென் குருவிடம் வருகின்றார். குருவே, எனக்கு தொடர்ந்து சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, எண்ணங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது, அதை நிறுத்த முடியவில்லை, என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை, இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கூறுகின்றார். உடனே ஒரு புன்னகை புரிந்து அப்பொழுது அவர் முன் இன்னொரு சீடர் தேனின் கோப்பையும் தேநீர் இல்லாத கோப்பையும் கொடுக்கின்றார். அந்த தேனின் கோப்பையிலிருந்து அது சிறு கப்பினில் தேநீரை ஊற்றுகிறார். கீழே இருக்கும் சாசரில் அந்த தேநீர் வழிந்து ஓடுகிறது. அந்த சிந்தனையாளர் சொல்கிறார், குருவே, உங்கள் தேநீர் வழிந்து ஓடுகிறது, நிறுத்துங்கள் என்று சொல்கின்றார். குரு அவர் சொன்னதை கேட்காமல் ஊற்றிக்கொண்டே இருந்தார். பிறகு சொன்னார், இப்படிதான் உங்கள் வழியாக சிந்தனைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே திணித்து விட்டீர், அது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதை நிறுத்துவதற்கு என்னிடம் யோசனை கேட்டு வந்துள்ளீர். சரி, சொல்கிறேன், வாருங்கள் என்று ஒரு ஆற்றங்கரை கடத்தி செல்கிறார். அந்த சிந்தனையாளரும்
குருவின் பின்னால் செல்கின்றார். ஆற்றிற்கு வந்த பிறகு அந்த ஆற்றிற்கு வரும்பொழுதே கையில் சிறு கோலையை குரு எடுத்து வருகிறார். அந்த கோலையை அந்த சிந்தனையாளரிடம் கொடுத்து, இந்த ஆற்றில் உள்ள நீரை எடுத்து மீண்டும் அதிலேயே ஊற்றி விடுங்கள் என்று சொல்கிறார். அந்த சிந்தனையாளர், இதை செய்தால் என் எண்ணங்கள் நின்று விடுமா என்று மனதிற்கு யோசித்து கொண்டே அந்த சிறு செயலை ஆற்றில் உள்ள நீரை எடுத்து மீண்டும் ஆற்றிலேயே ஊற்றுகிறார். சிறிது நேரம் கழித்து அந்த சிந்தனையாளர் அந்த குருவிடம், குருவே, இப்பொழுது என் மனதில் எண்ணங்கள் மெதுவாக குறைந்து வருகின்றன. இந்த எளிய யுக்தியாக இவ்வளோ மாற்றங்களை ஏற்படுத்தியது என்று அந்த சிந்தனையாளர் குருவிடம் கேட்கின்றார். குரு சொல்கின்றார், அந்த எளிய யுக்தி தான். அந்த யுக்தியை நான் சொன்னதும் தொடர்ந்து செய்தாயே அல்லவா, வைராக்கியத்துடன் செய்தாய் அல்லவா, மறுக்காமல் செய்தாய் அல்லவா, எதிர்வினை செய்யாமல் அதனை செயலாக மாற்றினாய் அல்லவா. அந்த வைராக்கிய செயல்தான் உன்னில் அந்த எண்ணத்தை குறைக்க செய்தது. எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும், அது போய்விடும். நீ எண்ணங்களுக்கு பதில் கூறிக்கொண்டே இருந்தால், எண்ணங்களுக்கு கண்டனம் கூறிக்கொண்டே இருந்தால், உன் எண்ணங்களில் சில பகுதியை பாராட்டி கொண்டே இருந்தால் எப்படி அது நிற்கும்? இப்பொழுது உன் எண்ணங்களில் இருப்பதற்கு உன்னுடைய உயிர் சக்தியை அங்கு போகாமல் ஒரு மடைமாற்றம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் இந்த சிறு செயலை உனக்கு சிறிய ஞான யுக்தியாக வழங்கினேன். இந்த ஞான யுக்தியை நீ மறுக்காமல் செய்ததால், உனது கவனம் அந்த சிறு செயலில் திரும்பியதால், உன்னுடைய உயிர் சக்தி அந்த எண்ண ஓட்டத்திற்கு செல்லாமல் சிறிது சிறிதாக மனம் தன் வலிமை இழந்து எண்ணங்கள் குறைந்து அமைதி நிலைக்கு ஆட்படுகின்றது. புரிகின்றதா? என்னகமே, இந்த சிறு செயலில் இவ்வளவு உன்னதம் இருக்கின்றது என்று நான் அறியாமல் இருந்துவிட்டேன். இனி நீ சொன்ன யுக்தியை நான் தொடர்ந்து வைராக்கியமாக பயிற்சி செய்கின்றேன். உங்களைப் போல் நானும் அந்த ஞானத்தை கண்டுகொள்கின்றேன். உனக்கு ஏற்கனவே ஞானம் இருக்கிறது, அதன் மேல் பல அழுக்குகள் படிந்துள்ளன. அந்த கவனிப்பு செயல் அந்த அழுக்குகளை அப்புறப்படுத்தும். இயற்கையாக உள்ள அந்த ஞானம் உயிர்த்தெழுந்து உன்னை வழிநடத்தும். புதிதாக ஒன்றும் உனக்கு ஞானம் பிறக்காது, ஏற்கனவே இருக்கிறது, மறந்துவிட்டாய். அந்த மறதியை போக்குவதற்குத்தான் கவனி என்று சொல்கின்றேன். மூச்சை கவனி என்று சொல்கின்றேன். உன் சிறு செயல்களை கவனி என்று சொல்கின்றேன். நீ அந்த சிறு செயலினை பார்த்து, இதுவா நம்மளை ஞானம் சித்திக்க வைக்கப் போகிறது, இதுவா என் மைய வீட்டின் முகவரியை வழங்கப் போகிறது என்று சந்தேகப்பட்டு, உன் ஆணவமானதாக சந்தேகப்பட்டு அந்த செயலை செய்ய மறுத்தால் உன்னுள் எந்த மாற்றமும் நிகழாது. புத்தர் ஜென் கதைகள் எப்படி உருவானது? புத்த மதம்தான் ஜப்பானுக்கு சென்று ஜென்னாக மாறியது. ஜென் என்றால் தியானம், ஓய்வு, கவனி என்ற அர்த்தம். ஒரு சிறிய புதிய ஞான யுக்தியை உனக்கு சொல்கின்றேன். கண்டுகொள்ளாமை, இது புத்தர் வழங்கியது தான். இதை ஒரு ஜென் கதை மூலமாக உன்னை விளக்குகிறேன். சொல்லுங்கள் என்னகமே, நீங்கள் கதை சொல்வது மிக அழகாக இருக்கிறது, நன்றாக புரிகிறது. நீங்கள் சொல்ல வரும் ஞான யுக்தியும் எளிதாக புரிய வைத்து விடுகிறீர்கள். சொல்லுங்கள். ஒரு ஜென் குரு இருந்தாராம். அவர் ஆழ்ந்த அமைதியுடன் எப்பொழுதும் இருப்பாராம். அவரின் அமைதியை யாராலும் கலைக்க முடியாதாம். இதை கேள்விப்பட்ட ஒருவன், அது அப்படி இருக்க முடியாதே, அவரை நான் கோபப்படுத்தி காட்டுகிறேன் என்று அந்த ஜென் மடத்திற்கு சென்று அவரை கேவலமாக பேசியிருக்கின்றார். அப்பொழுது அவர்
அந்த ஜென் மட குரு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். புதிதாக வந்த ஒருவன், நீங்கள் சொல்லும் நீங்கள் செய்யும் போதனைகள் எதுவும் ஞானத்தை கற்பிக்கவில்லை, நீங்கள் வீண், நீங்கள் ஞானத்தை போதிக்கின்றேன் என்ற பேரில் உங்கள் சீடர்களை தவறான வழியில் திசை திருப்புகின்றீர் என்று அவர் வாய்க்கு வந்தபடி அந்த குருவினை வசைப்பாடியுள்ளார். அனைத்தையும் ஒரு புன்முறுவலுடன் கேட்டு இறுதியில், நண்பரே வாருங்கள், நாம் சிற்றுண்டி அருந்தலாம் என்று கூட்டி சென்றுள்ளார். என்ன, இவரை நாம் இதுவரை வசைப்பாடினோம், எப்படியாவது கோபப்படுத்துவோம் என்று நினைத்தோம். ஆனால் இவர் எதையுமே கண்டுகொள்ளாமல் என்னை சிற்றுண்டி சாப்பிட கூப்பிடுகின்றார். நிஜமாகவே இவர் அமைதியின் உச்சத்திற்கு சென்றவரா? இந்த மன ஓட்டங்களை அறிந்த ஜென் குரு, ஒருவன் பரிசளிக்க முயன்றால் அந்த பரிசை இன்னொருவன் வாங்கவில்லை என்றால் அந்த பரிசு யாருக்கு சொந்தம்? கொடுக்க முயன்றவனுக்கு தான் சொந்தம். அதுபோல் நீ எனக்கு பல வசைகளை பரிசாக கொடுக்க முயற்சித்தாய், நான் கண்டுகொள்ளவில்லை. அத்தனை வசவுகளும் உனக்கே திரும்பிவிட்டன என்று அந்த குரு சொல்ல, அந்த புதிதாக வந்த நபர் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டு அவரிடம் சீடனாக சேர்ந்தான். எனக்கு என் குரு உள்ளே போ, கோ இன்சைட், கோ ஸ்ட்ரைட் ஆகட் என்று சொன்னாரே, அந்த எளிய யுக்தியை பின்பற்றி நான் முழுமுகமாக பயணித்து என்னை கவனித்து எனக்குள் இருக்கும் ஞானத்தை ஞாபகப்படுத்தி கொண்டேன் அல்லவா? அதேபோல் நீ சிறு செயல்களை, சிறு ஞான யுக்திகளை செயல்முறைப்படுத்தி உள்முகமாக பயணித்து உன்னை நீ உணர்ந்து கொள். யாரும் உனக்கு ஞானத்தை வழங்க முடியாது. ஞானத்தின் பாதையை, ஞானம் அறிவதற்கான பாதையை மட்டும்தான் சுட்டி காட்ட முடியும். ஞானமடைந்த ஞானிகளின் வேலையே அதுதான். ஆதலால் ஞான யுக்திகளை, எளிய ஞான யுக்திகளை வைராக்கியமாக நடைமுறைப்படுத்தி உனக்குள் இருக்கும் அந்த பொக்கிஷத்தை கண்டுகொள் என்றது எண்ணகம். ராமாயணத்தை எழுதிய வால்மீகி மிகப்பெரிய திருடன், கொள்ளைக்காரன். அவனுக்குள் எளிய ஒரு மந்திரம்தான் அவனை ஞானவானாக உயர்த்தி ராமாயணத்தையே படைக்கச் செய்தது. ராம 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 என்ற வார்த்தை தான்